கல்யாணத்துக்கு அப்புறம் ஆண்டவருக்கு பிறகு முதல் அன்பு உன்னுடைய மனைவிக்கு தான் இருக்கணும். அதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பைபிள் நமக்கு சொல்லுவார். நிறைய கிறிஸ்தவங்களுக்கு வசனத்தை ஏற்றுக்கொள்ள விருப்பம் கிடையாது. இதை பேசினா சிலர் கோபம் வருது, சிலர் என்ற சண்டைக்கு வர்றாங்க. ஆனால் வசனத்தில் அப்படிதான் இருக்குது. நீங்க பார்த்தீங்கன்னா இது நிமித்தம் புருஷன் தன் தாயையும் தகப்பனையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். இது சொன்னது மோகன்லால் சார் சொன்னாரு, கர்த்தர் சொல்லி இருக்கிறார். இதை ஏற்றுக்கொள்ள நிறைய கிறிஸ்தவ பெற்றோருக்கு மனம் வரவே இல்லை. ஏன்னா வசனத்தின்படி நம்ம வாழ பழகல, வசனத்தை வாசிக்க தான் பழகி இருக்கிறோம். வசனத்தில் ஆண்டவர் சொல்றார். அதுல ரொம்ப ஆச்சரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆதி ஆகமத்துல ஆதாமுக்கு தாய் தப்பன் கிடையாது, ஏவாளுக்கு தாய் தப்பன் கிடையாது. அப்ப அவனுக்கு மாமனார் மாமியார் கிடையாது, இவளுக்கு மாமனார் மாமியார் கிடையாது. எல்லாமே யாரு தான்? கர்த்தர் தான். அப்படி தாய் தகப்பன் இல்லாத ஒரு காலத்துல கர்த்தர் சொல்லுகிறார். ஆதி ஆகமத்துல வாசித்து பாருங்க, தன் தாய் தகப்பனை விட்டு அவன் தன் மனைவியோடு இசைந்திருப்பான் அப்படின்னு சொன்னது கர்த்தர். அதே வார்த்தையை இயேசு சொல்றார். இயேசுவும் சொல்லுகிறார், தன் தாய் தகப்பனை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். அதே வார்த்தை நிருபத்தில் அப்போஸ்தலர்கள் சொல்றாங்க, 3 முறை சொல்லப்படுகிறாரு. அப்போ அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஆசுவால்டு இன்னையிலேருந்து அப்பா அம்மாவை அடிச்சு விரட்டி விட்டுறணும் அப்படி அர்த்தம் கிடையாது. தாய் தகப்பனை விட்டு பிரிந்துன்னா இனிமே உங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லுவது அல்ல. அர்த்தத்தை சரியா விளங்கி கொள்ள வேண்டும். தாய் தகப்பனை விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான்னா என்ன அர்த்தம்? இந்த புருஷனுக்கு 2 பொறுப்பு உண்டு. ஒன்று, வாழ வந்த மனைவியை சந்தோஷமா வச்சிருக்கணும். 2வது, தன்னை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கின பெற்றோரை சந்தோஷமா வச்சிருக்கணும். இந்த 2 பொறுப்பு ஆசுவால்டுக்கு உண்டு. அதற்கு மனைவி துணையா இருக்கணும். அதான் வேதம் போதிக்கிறது.